சுத்தமாக முகமே தெரியாமல் வச்சுருக்கோம். மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் உருவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கோம் காலையில் வந்ததே பெரிய மகிழ்ச்சியாக காலையில் கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட இதை வந்து கேட்டால் அது பெரிய மகிழ்ச்சி. சமயம் ஒரு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு ஒரு 2 வாரங்கள் கழித்து பொண்ணு வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு எப்படி வாழ்க்கிறாரு அப்படின்னு அப்பா கேட்டார். பொண்ணு சொல்லிச்சா, இந்த அப்பா பையன்
ஜபம் பண்ண மாட்டாரு, கோயிலுக்கு வர மாட்டாரு, கடவுள் தான் தெரியல, மோட்சம் தெரியல, முக்கியமான நரகங்களே தெரியலாம். அப்பா சொன்னாங்க, இப்போ நல்லா தகவலாயிருக்கு, போக நரகம் மோட்சம் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. கடவுளுக்கு கோயிலுக்கு கவலைப்படுறாங்க. வாழ்க்கை என்பது ஒரு வரைபடம். வாழ்க்கையை இப்படித்தான் இருக்கும் யாருமே சொல்லிவிட முடியல. அந்த வாழ்க்கையில கடவுளை நீங்கள் நினைத்துக் கொள்ளும் போது கடவுள் அந்த வாழ்க்கையை எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருந்தாலும் அதை மிக அழகாக மாற்றலாம். அந்த மாப்பிள்ளை பார்த்தா நல்லா படிக்கிறாரு, நல்லா உணர்வு பார்க்குறேன். ஏன்னா பாருங்கள் வந்து ஒன்றுங்கிறாரு நினைச்சாங்க. அதான் பையனுக்கெல்லாம் அப்படியே இருக்கேன். பட் 2 பேருமே நல்ல விசுவாசம் உள்ள குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவே இருக்கிறார். ஏன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா பங்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற விசுவாசம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த குருக்கள் மீது இருக்கிற திருச்சபை மீது இருக்கிற அந்த பற்று, கோயில் மீது இருக்கிற அந்த அளவிழந்த பாசம், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். அந்த குடும்பம் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கடவுளால் இணைந்திருக்கிறார். உங்களுடைய பெற்றோருடைய அன்பை நீங்கள் இதில் பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போ இன்னைக்கு திருமணம் தான் மிகப்பெரிய ஒரு கடினமான வேலையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்திருக்கிறோம்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள். அதனால உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு கடவுள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் உதவியாக இருக்கிறார். அவங்களுடைய அன்பு தான் இன்றைக்கு உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். அது கடவுளுடைய அன்பிலே இணைந்திருக்க வேண்டும். ஆண்டு அழகாக சொல்றாங்க, நீங்க இருவர் அல்ல ஒரே உடல். அவங்களுடையார் நீங்க அழகாக சொல்லுங்க, கடவுள் தன் மனைவியை தன் சொந்த உடலை கருதி அன்பு செய்ய வேண்டும். இதை விட ஒரு திருமணத்தின் உறவை அந்யோன்யத்தை தாராளம் சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பத்திரத்தை திருச்சபை கடவுள் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இறைவன் கட்டிய ஆரைவில் கட்டிய வீட்டை போல இருக்க வேண்டும். எப்போது கடவுள் தான் மையப்படும். இப்போ இதிலிருந்து 2 குடும்பங்களை பார்க்கிறோம். முதல் குடும்பம் வந்து ஆதாம் ஏவா. அந்த குடும்பம் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. அடுத்தவர் மீது தான் குற்றங்களை சுமத்தினார். ஆனால் அந்த குடும்பம் சிதைந்து போனது. ஆனால் கடவுளுடைய குடும்பம், திருக்குடும்பம், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், ஆனால் அவர் இறைவனை மையப்படுத்தியிருந்தால் எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. தங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு, ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்க்கை அவர்கள் இணைந்து செயல்பட்டார். இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக திருக்குடும்பம் இருக்கிறது. இன்னைக்கு உலகிடம் சோசியத்தை நாம் இணைத்து கொடுக்கிறோம். ஒரு அற்புதமான நான்கு உங்களை குடும்பத்தை போல இணைத்து வைத்திருக்கிறார். அது அற்புதர்கள். நீங்கள் இருவரும் வெவ்வேறு பின்புலத்திலிருந்து வந்தால், இதுவரை தனித்தனியாக வாழ்ந்திருந்தால், இனி வாழப்போகிற வாழ்க்கை வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ வேண்டும். இனி உங்களுக்குள் சுயநலத்தை பார்க்கக்கூடாது. பொது நலன் உங்களுக்கு இருவருமான நலனில் தான் அக்கறை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை விட்டுக் கொடுக்க நீங்கள் அன்புடைய இன்னொரு பரிணாமம். திருமணத்தை பற்றி நிறைய பேசலாம். இன்னைக்கு அன்பை மையப்படுத்துவதால் அன்புடைய இன்னொரு பரிணாமமாக நான் பார்ப்பது விட்டுக் கொடுத்த. உங்களுக்கும் நீங்கள் விட்டுக் கொடுத்துதான் வாழ வேண்டும். ஒவ்வொருவருடைய விருப்பங்களை நீங்கள் விட்டுக் கொடுத்து வாழும்போது மட்டுமே குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறிடும். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறார், ஒரு சுதந்திரம் பெறப்பட வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்தால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அதுவே கடவுள் நினைக்கூடாது, நான் நினைப்பது போல மனைவி இருக்கணும் அப்படி இல்லை. மனைவி நினைக்கூடாது, கடவுள் நான் நினைப்பது போல அவர் வாழணும் அப்படி இல்லை. இருவருக்குமான வாழ்க்கை 2 பேருக்கு புரிந்து கொண்டு ஒருவர் மற்றொரு நலனில் அக்கறை கொண்டு அடுத்தவருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்க. பயங்கரமான மழை, இப்போ மழை சொல்லிச்சா மழை வருது, நான் கழிச்சு போயிடுவேன், என்னை மூடிட்டு இப்போ மழை வந்து மழை முடிஞ்சிச்சு. பயங்கரமான காற்று, அதுக்கப்புறம் அப்போ பணம் வர சொல்லிச்சா நான் மறந்துடுவேன், நீ வந்து என்ன பண்ணிச்சா. அப்போ வந்து வாழ்க்கை வந்து அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கூட இந்த மாதிரி சூழல்களில் இது ஒருவர் உதவியாக இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறார். கடவுளை அழைத்து திருச்சபை திருப்பணியாளர் உங்கள் அன்பையும் இப்பொழுது மற்றொரு விருப்பச்சாதன் வழியாக உங்களுக்கு அலுவலகை நீங்கள் ஒருவருக்கு என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆட்சி அளிக்கின்றார். எனவே தந்தை அறிந்துள்ள திரு அவை நிலையில் உங்களுக்கு நீங்கள் இருவரும் முழு மன
சுதந்திரத்தில் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலின்றி இருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனை திரு அவை சட்டத்திற்கும் ஏற்றபடி நடத்துகிறார். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து அணியுங்கள். இறைவன் திரு அவை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். அலோசியஸ் என்னும் நான் ஹெனா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். அலோசியஸ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை வேண்டியது நிறைவாக புரிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத வேண்டும். ஆண்டவரே, உம்மடியால் இவர்களது அன்பையும் ஆசிரியத்து புரிதப்படுத்துகிறோம். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவருக்கு ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களுக்கு அழைக்கிறோம். பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். கைதட்டி நாம் மணமக்களை வாழ்வோம்.
நீங்கள் காண வேண்டியவர்கள் மணமகள் தங்கள் இல்லற வாழ்வில் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்றும் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மணமக்களுக்கு ஆசையளித்தது போல இம்மண் மணமக்களுக்கும் ஆசையளித்து உம் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று அவர்கள் என்றும் மதிப்பிற்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இப்புதிய மணமக்கள் அலோஷியஸ் மேனானஸ் புஷ்பா அமைக்கும் இல்லம் மற்ற கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்துமே தம் திருமண அருளில் என்றும் ஏற்று நிரப்பவும் உம் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பெற்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரி நாம் அனைவரும் அன்போடு ஒப்புக் கொடுத்து நன்றின் படி நம் அன்பு தந்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கிழமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறைநிகழ்வுகள் வழியாக மீட்கப்பெற்ற மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறையியல்பில் பங்கு கொள்ளவும் அவர்கள் விண்ணக ஆட்சிக்கு உரிமை பெறவும் இவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டே மேலும் அவர் பரிவுடன் இந்த அருள் பெருத்தை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவை விளங்க செய்து இவர் விளையாட்டின் வழியாக உமது அன்பின் சொல்லத் தெரிய திட்டத்தையும் நாங்கள் கூற செய்தருளே. ஆகவே வானத் தூதர் புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
செய்து ராட்சசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களை அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Tier 05Q 8679. இது நன்றி நவிலும் நேரம். இங்கு இந்த திருமணத்தில் நடக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள் வேண்டிய எல்லா மத தேவர்களுக்கும் தொடர்ந்து நமக்காக தெரிவித்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அருள் தந்தை ஐ ஞானபிரகாசம் அடைகிறார் திருவாளர் ஐ சேவியர் அவர்களுக்கும் நன்றிகள் கூறி மகிழும் இந்நல்வேளையில் இன்றைய திருமணத்தின்படியே சிறப்பு திருமணத்தின்படியாகிய அருள் தந்தைகளுக்கு நாம் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூற நாம் கைகளை தட்டி நாம் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளோம். திருப்பலியில் ஜோஸ்பின் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று திருப்பலியில் அதிகாலை வேளையிலே பணியை பொருட்படுத்தாமல் திருவிதைய புத்துவ கல்லூரியிலிருந்து மணமக்களை வாழ்த்த வருகை தந்த பேராசிரியர் தந்தை அருட்தந்தை அருள்ராஜ் அணிகளுக்கு பொன்னாடை போர்த்தி திரு மைக்கேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாம் முன்னாள் பகுத்ததை அருட்தந்தை ஜோ ஆண்டவர்கள் தூய இதய புத்துவ கல்லூரியில் அதிபர் தந்தையாக இடைப்பணியாற்றுகிறார்கள். இப்பகுதிக்கு 2 முறை பகுத்ததையாக வந்த 1000 ஒருவர் தந்தை அவர்களை எந்த அளவுக்கு பிரியமானவில்லாமல் குடும்பத்தில் ஒருவராக நினைத்ததால் இப்பகுதியில் 3 பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு தந்தையின் பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அன்பிற்கு ஈடு அத்தகைய ஈடில்லா இடையில்லா அன்பிற்கு சொந்தக்காரராகிய அருட்தந்தை ஜோ ஆண்டோ அவர்களுக்கு கொண்டாடி அளிக்க திருவாளர் பி பன்னீர்செல்வம் அவர்களை நாம் அனைவரும் சார்பாக அழைக்கின்றோம். அருட்தந்தை தேவநேசன் அவர்கள் புலதேச இலக்கு மடத்தின் அதிபர் தந்தையாக ஏற்பணியாற்றுகிறார்கள். தந்தை அவர்கள் நம்மோடு ஒரே குடும்பமாக ஆட்களுக்கு போல் நம்மோடு என்றும் இணைந்திருப்பவர். தந்தை அவர்கள் கண்ணீரை கொண்டவர். கண்ணீரை நாம் எந்த பாத்திரத்தில் வைத்து பார்க்கிறோமோ அதன் வடிவத்தை நாம் காணலாம். அதை கொண்டு தந்தை அவர்களை நாம் பார்க்கும் பொழுது தந்தையாக பார்த்தால் தந்தை, அண்ணனாக பார்த்தால் அண்ணன், ஆசானாக பார்த்தால் ஆசான். இப்படி அன்பின் அடையாளமாக அனுபவத்தின் அறிவுரையாக என்றும் நம்மோடு இணைந்திருக்கும் அருட்தந்தை தேவநேசன் அவர்களுக்கு நாம் அனைவரும் சார்பாக கொண்டாடி அணிவிக்க ஐ பன்னீர்செல்வம் அவர்களை அப்போது அழைக்கின்றோம். அடுத்தபடியாக அருட்தந்தை கிளமெண்ட் பாலாமதர் அவர்கள். தந்தை அவர்களை எனக்கு அறிமுகமான தந்தை. தந்தை அவர்கள் இளைஞர் இயக்க பணிக்குழுவின் தலைவராக செயலராக
10 வருடங்களுக்கு முன்பு பணியாற்றி வந்தார்கள். அப்பொழுதே தந்தை அவர்கள் கிராமப்புறத்திலிருந்து ஒருவர் முன்னே வந்து நம் இளைஞர் குழுவை நடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கைக்குரிய கிராமப்புறத்தில் இருக்கிற பங்கு இளைஞர்கள் அனைவரும் மலைமாவட்ட அளவில் பங்கேற்பார்கள் என்பதை உணர்ந்து கிராமப்புறத்தில் இருந்த இளைஞர்களை நம் மலை மாவட்டத்தில் பொறுப்பாளர்களாக நியமித்தார். அந்த பொறுப்பாளர்கள் இன்று முன்னாடி நான் ஒருவர் என்பதை மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் ரொம்ப பயனா இருக்கு. ஆனாலும் சில விஷயங்களை துணிச்சலோடு எடுத்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஷிப் கிளாஸையும் ஒரு அழகாக எங்களுக்கு ஒரு உத்தேசத்தை தந்து எங்களை 5 வருடங்கள் சிறப்பாக பணியாற்ற எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் இன்று திருவள்ளுவரில் ஒரு பெரிய ஆலயம் உருவாகி இன்று நமக்கு அனைவருக்கும் காட்சியளிக்கிறது என்றால் பங்கு தந்தையும் நம் அத்தந்தை கிளமெண்ட் பாலபாதர்களின் தீவிர முயற்சிதான். தந்தை அவர்களுக்கு கொண்டாடி போட்டி திரு கொலம்பஸ் அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். திரு கொலம்பஸ் அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். அல்லது திரு அருணாஜ் அவர்கள் மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். அனைத்து தந்தைகள் பேராசிரியராக எதை எப்படி எவ்வாறு செய்ய வேண்டுமோ அதை அப்படி அவ்வாறு செய்யக்கூடியவர் தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது என்றும் நமக்கு கவர்ச்சி மலமாக இருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கொண்டாடி அழைக்க திருவாளர் பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். போக அங்க அருள் வருவது அவர் பாராய்வது என்று சொன்னார். அப்படி அவரது மெய்வாக்கியை மெய்யாக்கியவர் நம் மணி மேலர் அருள் தந்தை அருள் அவர்கள். தந்தை அவர்கள் வடாரப்பேட்டையில் பகுத்தந்தையாகவும் திருமொழிபாட்டு குழுவின் செயலராகவும் சிறப்பாக இறைப்பணியாற்றினார்கள். முன்பெல்லாம் புரிதலை பற்றி நாம் படிக்கும் பொழுது அங்கே தோன்றினார், இங்கே தோன்றினார், பிரான்சில் தோன்றினார் என்றெல்லாம் படிப்போம். அப்பொழுதெல்லாம் நம்மளையும் ஒருவர் தோன்றிட மாட்டாரா என்று நாம் தேக்கமாய் பார்க்கின்ற பொழுது இது ஒரு உலகை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு புனித பாதையில் புனித பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். பட்டியல் விவாதத்தை பார்க்க செய்கின்றார். அடுத்த அவர்களுக்கு நம் மணி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கொண்டாடி திருவாளர் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களில் பலர் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்த திருப்பணியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளவும், குறிப்பாக இவர்கள் திருப்புறமாக வாழ்ந்து உமக்கு சான்று பகர செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமணத்தில் பங்குபட திருமணமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தமது ஆசையை நிறைவாய் பொழிவாராக. திருவகை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி தொடர்ந்து வழிநடத்தி வரும் ஆண்டவர் தம் அன்பை இடையராது உங்கள் உள்ளத்தில் விதத்தில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆண்டவரை உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சார்ந்தவருக்கு உங்கள் வாழ்க்கையால் அவரை என்றுமே மகிமைப்படுத்தி வாழ இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனை மக்களை அன்பு செய்து சான்று பகல் குடும்பமாய் வாழ சென்று வாழ்வோம். திருப்பணி நிறைவேறிற்று. இன்று நமக்காக அருமையான பாடல்களை பாடி திருப்பலியை ஒரு பாட்டு திருப்பலியாக மிகவும் அருமையாக நமக்காக வழங்கிய நம் திருமலிசை புனித அந்தோனியார் ஆலயத்தின் பாடகர் குழுவினர்களுக்கு, குறிப்பாக அதை வழிநடத்திய பால் தர்மராஜ் அண்ணன் அவர்களுக்கும், இணைந்து பாடிய பாடகர் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நேற்று முதல் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து அனைத்து காரியங்களிலும் கூடவே இருந்து உழைத்த நம் பங்கின் வேதியர் திரு வில்சன் அவர்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் மிகவும் அருமையாக சில விஷயங்களை நன்றாக கவனித்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நேரமானாலும் அதை மிகவும் தெளிவாக எடுத்துக்கட்ட புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருவள்ளுவரிலிருந்து வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் உங்களை வரவேற்று மகிழ்வித்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கொஞ்சம் பேக்ல வந்து கொஞ்சம் பேக் சார் கொஞ்சம் வர வண்டி கொஞ்சம் அப்புறம் சரிங்க Foto
வைக்காதீங்க, பாக்கெட் கொடுத்துறேன். இது வாங்கிக்கலாம். கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகுது. மேடம் சைட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. கேமரா பாருங்க, வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. டிஎன் 05Q 8679. நன்றி நவிலும் நேரம். இங்கு இந்த திருமணத்தில் நடக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள் வேண்டிய எல்லா மத தேவர்களுக்கும்